ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தித்திப்பான ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, பதம் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் சரி, அடிகனமான பாத்திரமாக இருந்தாலும் சரி. 1 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளரில் அளவுகள் எடுத்திருக்கேங்க. அடுத்து 2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 3 டம்ளர் திருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். 1 டம்ளர் நெய், 2 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் திருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து இதில் 4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இது மிஸ் ஆகவே ஆகாதுங்க. அப்படியே பதம் உங்களுக்கு மாறிடுச்சுனாலும் இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க, வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி லூசனாக இருக்கும்போது அப்பப்போ நம்ம கிளறி விட்டால் போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிடலாங்க. நெய் தடவின பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம அந்த பீசஸ் போட்டு எடுத்துடலாம். நல்லா நீங்கள் ஒரு ஸ்வீட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வரும்போது நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த ஸ்வீட் சீக்கிரமாக பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.